லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக செயற்பாட்டாளர், சூழலியல் ஆர்வலர் திரு பியூஷ் மனஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். ஸ்விஸ் வங்கி ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இனிமேல் அதானி குழுமத்தினுடைய பத்திரங்களை செக்யூரிட்டியா நாங்க ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பு. இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கே தெரியுது. ஆனால் அதானி குழுமத்தை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா இது? ஆடி போயிட்டாங்க அந்த மனுஷன். இப்போ சடனா டிவி இன்டர்வியூ எல்லாம் வந்துட்டு நான் பாக்கலையா? இஸ்ரேல் போறாரு, போட்டோ ரிலீஸ் பண்றாரு, அங்க டைம்ஸ் நவ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, இந்தியா டுடேல நிக்கிறாரு, கான்பிடன்ஸ் இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ்ங்கிறாரு. ஓப்பனா வந்து மனுஷன் உள்ள வரைக்கும் உலுக்கி விட்டாங்க. இந்த சங்கி மங்கிங்கெல்லாம் என்னன்னா, இங்க லோக்கல்ல ஃப்ராட் பண்ணி பண்ணி தப்பிச்சு வந்துட்டாங்க இவ்வளவு நாள். அது காங்கிரஸ் பீரியட்ல கூட பல ஃப்ராட் பண்ணிட்டாங்க. ஃப்ராடுன்னா சின்ன ஃப்ராடு இல்ல சொல்றதுன்னா, இந்த கொலை, கற்பழிப்பு, ரேப், மர்டர், இதெல்லாம் குஜராத் ரைட்ஸ்ல பார்த்தோம். இப்போ டெல்லியில ரைட்ஸ் நடந்தது, அதுல பார்த்தோம். ரொம்ப கடுமையான ஒரு வன்மமான குரூப் இது. தன்னை பெரிய கிரிமினல் லார்ட் லபக்தாஸ் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா பாலாஜி, ஒரே ஒரு விஷயத்துல மாட்டுறாங்க. என்னன்னா, இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ல உங்களோட தில்லாலகடி ஆளுங்க இருக்காங்க, புடிச்சு உலுக்கி எடுத்துருவாங்க. அவன் கிரிமினல்ஸ்லயே ஒரு கோட் இருக்கும் பாலாஜி. நீங்க ரவுடிஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு கோட் இருக்கும். அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கை வைக்க மாட்டாங்க, பெண்கள் பத்தி கொச்சையா பேச மாட்டாங்க. ஆனா இந்த சங்கி மங்கிகளுக்கு எந்த ஒரு கோடும் இல்லை, எந்த அளவுக்கு வேணா போவாங்க. அது திமுர் ஏறிச்சு மண்டல. ஏன் இது இவ்வளவு சொல்றேன்னா, இப்போ கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அடானி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ வருதுன்னா, செபி லூஸா இருக்கனாலதான். இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒழுங்கா வேலை பார்க்காதனால, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னால இவன் நிறைய தில்லாலகடி வேலை பண்ணியிருக்கான். அது ஹிண்டன்பர்க் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. கார்பரேட் ஸ்கேம் இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்ன்றாரு. உண்மை கூட. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கார்பரேட் ஸ்கேம் பார்த்தது இல்ல. கம்பெனிக்கு வேல்யூவேஷன் இல்லாத கம்பெனிக்கு போய் இவன் டாக்ஸும் கட்ட மாட்டான், இவன் இன்கம் டாக்ஸும் கட்ட மாட்டான், கார்பரேட் டாக்ஸும் கட்ட மாட்டான், ஜிஎஸ்டியும் கட்ட மாட்டான். ஆனா இவன் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிடுவானா. இதெல்லாம் என்ன நொல்லு பாத்தீங்களா? ரொம்ப கிளியரா இந்த ஹிண்டன்பர்க் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பெரிய குற்றம் இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. கண்காணிப்பு எல்லாம் வச்சிருந்தாங்க. வெளிநாட்டுல அவன் கிரிமினல் இருக்கான் பாருங்க, அதுக்கு வரலாம் யார் யார் கிரிமினல் சொல்றேன். அந்த கிரிமினல் எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறது தாங்கிக்குவான். அங்க லாஸ் ப்ராஃபிட் ஆகுறது அதெல்லாம் ரைட்டு. ஆனா இதே எங்களே ஏமாத்தி நீ வந்து இப்படி ஒரு உன்னோட வேல்யூவேஷன் ஏத்திட்டு எங்களே மாட்டி விட்டியான்னு சொன்னா படுக்கவும் வந்துடும். இப்ப இந்த எஃபிஓ ரிலீஸ் பண்ணாங்கல்ல 20,000 கோடிக்கு, இவன் வந்து கை கால் புடிச்சு 3,111 ரூபாய் இல்ல 3,200 ரூபாயில வாங்க வச்சுட்டான் எல்லாத்தையும். அந்த முதலீட்டாளர்கள் நலன் கருதி தான் எஃபிஓவினுடைய அந்த முதலீடுகளை வந்து திரும்பி நான் வந்து முதலீட்டாளர்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 20,000 கோடி ரிலீஸ் பண்றாரு. வரேங்க அதான் வரேன். அதுல கூத்து என்னன்னா பாலாஜி, இவன் பணம் ரைஸ் பண்ணோம். இவனோட எம்ப்ளாயி 55% ஷேர் தான் எடுக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்கவுண்ட் கேட்டு தான் வருவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இது 24%, 30% அப்படி டிஸ்கவுண்ட் கேட்டாங்க போல. பட் இதுல கூத்து என்ன நடந்துருச்சுன்னா, இவன் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனிக்கு 16% வித்துருக்கான். அந்த கம்பெனி ஆல்ரெடி இன்வெஸ்டடா இருக்கு. அந்த கம்பெனி எதுனா அபுதாபியோட மன்னரோட தம்பியோட கம்பெனி இது. அவன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கான் யுஏஇக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு. ஏதோ ஜய்யூம், ஹிஸ் ஹைனஸ் அப்படி இப்படி வரும் பேரெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அது எடுத்து பார்த்துக்கோங்க. அது சும்மா கூகுள் அடிச்சீங்கன்னா அதுல வந்துடும். ஸோ இவன் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கான் யுஏஇக்கு. அடானி கையில என்ன இருக்கு? போர்ட், ஏர்போர்ட், ஹார்பர்ஸ், டேட்டா சென்டர், பவர் டிரான்ஸ்மிஷன், அனைத்தும் இவன் கையில, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தும் இவன் கையில மோதி கொடுத்து வச்சிருக்கான். இவன் யார் கையில கொடுக்குறான்? யுஏஇயோட ராயல் ஃபேமிலி கையில கொடுக்குறான். அப்போ மட்டும் இவங்களுக்கு துளுக்க முஸ்லீம் அதெல்லாம் இல்லை இவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இது. பட் அவன் உலக மகான் கிரிமினல். அவன் கூடலாம் விளையாட்டு பண்ணி வச்சுக்கோங்க, தூக்கி போய் மொத்தி விட்டுருவான். அப்புறம் கேள்விப்படுவோம் பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு, அந்த மவுண்டன் மேல போயிட்டு இருந்தது கிராஷ் ஆயிடுச்சு போயிட்டாருன்ட்டு, அப்படித்தான் நியூஸ் வரும். அவங்க அப்பேற்பட்ட மாஃபியா அவங்க. சோ இவன்
செபி வந்து இவ்வளவு வீக்கா இருக்கு, இவ்வளவு செபி வீக்கா இருக்குன்னா அப்புறம் எவ்வளவு பேர் ஃப்ராட் பண்ணிட்டு இருப்பான் இந்தியால. ஒரு ஃப்ராடா இருப்பான். ஒரு சிஸ்டம்ல ஒரு கரெக்ஷன் வந்துருச்சுன்னா ஐடியா என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தனுக்காக கரெக்டா இருக்க மாட்டான்ல, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அனைத்து ஜூரிடிக்ஷனுக்கும் கரெக்டா இருப்பான். அப்போ இவ்வளவு பெரிய ஃப்ளா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு தெரிஞ்சு இப்போ கிரெடிட் சுவிஸா இருக்கட்டும், நார்வீஜியன் பேங்கா இருக்கட்டும், அனைத்தும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியால இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அவங்க செக்யூரிட்டிஸ்ல இருந்து அனைத்தையும் கையை தூக்குறாங்க. டேய் அப்பா இவன் என்னடா இப்படி இருக்கான்ட்டு. ஹிண்டன்பர்கோட அந்த ரிப்போர்ட் இவன் ரப்பிஷ் பண்ணா பாருங்க. அவன் ஒழுங்கா பதில் கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை, இவன் ரப்பிஷ் பண்ண உடனே அனைவருக்கும் காது நின்னுச்சு, இது பெரிய பெரிய கோல்மால் இருக்குன்ட்டு. சோ இது ஒரு பெரிய ஒரு கார்பரேட் கிரீடுங்கிறது ஒரு பெரிய கிரிமினல் மாஃபியா, அதுல டவுட்டே வேணாம். பட் அது அந்த கோடை வந்து அந்த எத்திக்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க பிரேக் பண்ணி அதை போறப்போ தான் இங்க பெரிய சிக்கல் ஆகுது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா நம்ம பெரிய சிக்கலுக்கு ஆளாயிடுவோம். இப்போ அடானி பாண்ட்ஸ்க்கு வேல்யூ இல்லைன்ட்டாங்க, கொஞ்ச நாள்ல இந்தியன் பாண்ட்ஸ்க்கு வேல்யூ இல்ல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இல்ல அதான் ஒரு டவுட் வருது. அப்போ அதானியும் இந்தியாவும் ஒன்னான்னு நமக்கு டவுட் வருது இல்ல. அவன் சொல்றான்ல, மோடி சொல்றான்ல, அடானி சொல்லும் போது மோடி வாய் திறக்க மாட்டேங்கிறான்ல. இப்போ அதானி சொல்றான் இட்ஸ் அட்டாக் ஆன் இந்தியான்ட்டு. நம்ம அதை திட்டுறோம், கடுமையா பேசுறோம். ஒபிஷியலா கவர்மெண்ட் சொல்லுதா இல்லன்ட்டு? கவர்மெண்ட் சொல்லிச்சா? ஏன்டா இப்படிதான் பேசுற? சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? நீ பேசுறா ராஜா, நீ தான் ரெப்ரசன்டேட்டிவ். மோடி எல்லாம் ஊர் ஃபுல்லா சுத்தப்போ அடானி கூட தான் சுத்திட்டு இருந்தாரு. போராட்டெல்லாம் அடானி காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. ரஃபேல் விமானத்தை யார் கையில கொடுத்தாங்க? அனில் அம்பானி கையில கொடுத்தாங்க. சிங்கிங் ஷிப். இவன் சிங்க் ஆக கூட அது என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நாட்டோட சொத்தை எடுத்து இவன் கையில கொடுக்கறதுக்கு மோடி யாரு? இவன் அந்த சொத்தை வச்சு அது சொத்துக்குள்ள இவனுக்கு பத்தல, இவனுக்கு ஃப்ராட் வேல்யூவேஷன் எல்லாம் பண்ணும். இப்போ ஆர்பிஐ வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு வங்கிகள்கிட்டயும் எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கடன் கொடுத்துருக்கீங்க, லோன் எக்ஸ்போசர் கேட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, வரவேற்க இல்லையா? இதுல என்ன வரவேற்கிறதுக்கு இருக்கு? ஏங்க உனக்கு லோன் எவ்வளவு இருக்கு சொல்லியா சொல்றதுக்கு என்ன இருக்கு? லோன் இவ்வளவு இருக்கு இல்ல, இது வரைக்கும் எந்த அறிக்கையுமே கொடுக்காத பட்சத்துல, எதுவுமே சொல்லாத பட்சத்துல இப்ப ஆர்பிஐ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல பேங்க் கிட்ட, இப்ப எவ்வளவுன்னு வெளியே வரும், இல்ல எவ்வளவு கடன் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு முதலீடுகள் வந்து சரி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்கொயரியா லான்ச் பண்ணிடுச்சு. சி ஹிண்டன்பர்கோட கன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, இவன் ஃப்ராடுலண்ட் மீன்ஸை யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல வேல்யூ ஏத்திட்டு அந்த ஷேர்ஸ் மேல இவன் லோன் வாங்கியிருக்கான். எக்ஸ்போஷர் கேக்குது, கேன் இட் ஆஸ்க் டு ரிவ்யூ த லோன், will it order என்கொயரி, ஹை லெவல் கமிட்டி என்கொயரி டு கெட் இன் டு வெதர். இப்போ லோன் கொடுத்தாச்சு, ரைட், ஓகே, அது தப்பு கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல வேல்யூ இருக்கு, லோன் கொடுக்கலாம். அரசாங்கம் ரூல் வச்சிருக்கு, பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஷேர் மார்க்கெட் வேல்யூல லோன் கொடுத்துருக்கான். அவன் ப்ரமோட்டர் ஈக்விட்டி மேல தான் லோன் வாங்கியிருப்பான். உங்ககிட்ட ஷேர் வித்துட்டு உங்க ஷேர் மேல எல்லாம் லோன் வாங்கல. ப்ரமோட்டர் கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கோ அதை அடமானம் வச்சுட்டு லோன் வாங்கிக்கலாம். சரி, பை சான்ஸ் வேல்யூ இறங்க போகுது, பேங்க் திருப்பி லோன் கேட்டாங்களா? கேட்கணும்ல, மார்ஜின் மணி வருது இல்ல, வேல்யூ இறங்குது இல்ல. இப்போ நீங்க தங்கத்தை போய் வைக்கிறீங்க பேங்க்ல, தங்கம் வச்ச உடனே அதுக்கு ரொம்ப பார்ட் தான் போடுவான், அவன் தன்னை ஷீல்ட் பண்ணிக்குவான். தங்கம் இது வரைக்கும் இறங்கல, ரேட் இறங்கல, மார்ஜினலா ஏறிட்டே இருக்கு, மார்ஜினலா ஏறிட்டே இருக்கு. அப்பப்போ லைட்டா இறங்கும், பட் அந்த அளவுக்கு இறங்காது. 75% 80% தான் லோன் கொடுப்பாங்க கோல்டு மேல. ஐடியா என்னன்னா, இது கீழே இறங்காது. ஷேர் நான் அடமானம் வச்ச 100 ரூபாயில 80 ரூபா வாங்கிட்டேன், என் வேல்யூ இப்போ 80 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா இந்த மார்ஜின் மணி இருக்குல்ல, டிஃபரன்ஸ், அது திருப்பி பேங்க் கேட்கணும். அது பேங்க் இப்போ கேட்டிருக்கா? இந்த 4-5 நாள்ல 6 நாள்ல 7 நாள்ல பேங்க் கேட்டுச்சா? 24th ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. 25th பெரிய ஃபால் ஆச்சு இவனோட ஷேர் மார்க்கெட் பிரைஸ்ல. அப்ப 26ஆம் தேதி இல்ல 27ஆம் தேதி, 26 லீவு, 27ஆம் தேதி பேங்க்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் அடானிக்கு, படத்தை திருப்பி கொடுறான்ட்டு, கவர் பண்ணு மார்ஜின் லாசஸ. இல்ல அப்படி சட்டம் இருக்கா? ஆமா, பேங்க் அப்படிதான் கொடுக்கும் லோனு. ஓகே, ஏங்க லோன் கொடுக்கறது ஷேர் மேலதான் கொடுக்குது, அந்த ஷேருக்கு வேல்யூ இல்லைன்னா. பட் ஷேர் பிரைஸ் வச்சுதான் லோன் கொடுப்பான். ஆர்பிஐ எதிர்பார்ப்பா, வெயிட் பண்ணுவோம். ஆர்பிஐ கேட்டிருக்கு எவ்வளவு எக்ஸ்போசர் இருக்குன்ட்டு, என்கொயரி ஆர்டர் பண்ணு. பேங்க்ஸ் have they demanded that Adani should give back money.
நாங்க லோன் கொடுத்துருக்கோம், பட் குளோபல் பேங்க் கேட்கும். இப்போ இவன் குளோபல் பேங்க்கும் எக்ஸ்போஸ்டா இருக்கான். அந்த நியூஸ் வரும் பாருங்க கொஞ்ச நாள்ல. இதனால மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதனால நம்ம பதட்டம் அடைய வேண்டிய தேவை இருக்கா அதானி வீழ்றதுனால? மோடி ஒரு ஃப்ராடு, மோடி ஃப்ராட என்கரேஜ் பண்றாரு, ஃப்ராட் பசங்க கையில நாட்டோட சொத்தை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பாடம் இது. ரெண்டாவது பாடம், உலகத்துல சீட் பண்றவன் அனைவருமே ஏன் பெரிய சீட்டர்ஸ் குஜராத்தியா இருக்காங்க, பனியாவா இருக்காங்க, பிராமினா இருக்காங்க, இவங்க ஏன் இவ்வளோ பெரிய சீட்டிங் பண்றாங்க, எப்படி தப்பிச்சு போயிடுறாங்க? பல 1000 பேர் செத்தா கூட ஒரு வருஷம் தண்டனை கூட கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படணும். உங்க இப்போ இடி, சிபிஐ, செபி இது ஒழுங்கா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேலை பண்ணுதா இல்லையா? நிர்மலா சீதாராமன் வந்து லாஸ்ட் ஜூலைல சொல்லியிருந்தாங்க, நரேந்திர மோடி அவர்களுடைய அரசின் மீது எந்தவித ஊழல் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. முடியாது, Proven. ஏத்துக்க மாட்டாரு. இது ஊழல்ன்ட்டே ஏத்துக்க மாட்டாரு. அவர் லூட்டி அடிக்கிறாரு. பிஎம் கேர் ஃபண்ட் ஒரு லூட்டி. இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டர் சொந்த தன்னோட பேர்ல கவர்மெண்ட் அச்சு அடிச்சு, சீல் இருக்கு, கவர்மெண்ட் சீல் அடிச்சு பிஎம் கேர் ஃபண்ட் பணத்தை வாங்கி உட்கார்ந்துருக்காரு? மக்கள் கிட்ட வாங்கினார், சேலரி கிளாஸ் கிட்ட வாங்கினார், கார்பரேட்ஸ் கிட்ட வாங்கினாரு, பணத்தை வாங்கிட்டாரு. பல 1000 கோடி வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அது பப்ளிக் ஃபண்ட் இல்லைங்கிறாரு. இதோட பெரிய ஊழல் என்ன இருக்க போகுது? நீங்க இதோட பெரிய உலகத்திலேயே ஊழல் என்ன இருக்க போகுது? எந்த கண்ட்ரிலையும் இப்படி ஒரு ஊழல் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம மோடிஜி பண்ணது. ஆனா ஊழல் இல்லைன்னு சொல்லுவான்ல, இது பாரத் மாதா கி ஜெய்ங்குவான். இது கேட்டாலும் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவாங்க. காங்கிரஸ் பீரியட்ல ஊழல் சம்பவத்தை பத்தி பேசினா அவன் ரிஜிஸ்டர் பண்றான், ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றான். பெரிய பெரிய அப்பா டக்கருங்க, பெரிய பெரிய மந்திரி எல்லாம் உள்ள போறாங்க, கேஸ் நடக்குது, கேஸ் நடக்காம போகுது, கேஸ் நடந்து விடுதலை கூட ஆயிட்டு வந்துட்டாங்க. அப்ப கூட உள்ள அமிச்சாங்கல்ல, எஃப்ஐஆர் ஆச்சு இல்ல. ஒரு நோஷனல் வேல்யூல எல்லாம் எஃப்ஐஆர் போடுறாங்க. இங்க ஓப்பன் ஸ்கேம்ஸ் இருக்கு, ஓப்பன் திருட்டுத்தனம் இருக்கு, ஓப்பன் ஃப்ராட், தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃப்ராட். அப்ப அதுக்கு மேல ஊழல் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இப்போ பார்லிமெண்ட்ல கூட அதானியை பத்தி டிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒத்தி வச்சிருக்காங்க ஈவினிங் வரைக்கும். அப்படி இப்படி பண்ணுவான். அதான் சொல்றேன்ல, ஏங்க எஃப்ஐஆர் போடப்பட்டாதாங்க கிரைமு. நான் டிபேட்டே பண்ண மாட்டேன். நீ எதுக்கு அடானி பத்தி பேசுற? எங்க ஓனர் பத்தி நீ பேசினா என் மனசு புண்படும்ல. எங்க பிரதமர் ஐயா அழுவாருல்ல, அவர் கண்ணில் தண்ணீர் பார்க்கணுமா? இத்தவங்க ஆசையா? இல்லை, அவர் அழுதாருன்னா போதுமா உங்களுக்கு? சரி, அப்படி அழுவ சொல்றோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவரும் அழுவாரு, நான் ஒரு ஏழை பையன், நான் ஒரு ஏழை அம்மாக்கு பிறந்த பையன் அப்படின்ட்டு அவரும் ஒரு 2 கண்ணீரை விட்டு ஹோத்தா ஹே மன் கி பாத் ஹே அப்படி சொல்லி முடிச்சிருவாரு. ஃபைனலா பாரத் 2 கையை தூக்கி பாரத் மாதா கி ஜெய், அவ்வளவுதான் ஜெய். மானம் போய் இன்னும் ரிசைன் பண்ணிருக்கணுங்க. அதானியோட ஸ்கேம் சின்ன ஸ்கேம் ஆயுது. சோஷியல் மீடியால வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து 1.5 crores மேல டெய்லி பாதுகாப்புக்காக செலவு பண்ணப்படுது அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. அது ஒரு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் தானே, அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாதுல்ல. முதல்ல இருந்த பிரதமருக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருந்தாங்க. எக்கனாமிக் டெவலப் ஆகும்போது இவர் வருஷத்துக்கு 2 கார் மாத்துவாரு. மன்மோகன் சிங்கும் வாஜ்பேயும் ஒரே கார்ல பயணம் பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு? வாஜ்பாய் 5 வருஷம் இருந்தாரு, 6 years இருந்தார், 13 months ஃபர்ஸ்ட், அப்புறம் 5 years. அவர் என்ன கார் யூஸ் பண்ணாரோ அதே கார் தான் மன்மோகன் சிங் வச்சிருந்தார் பிரைம் மினிஸ்டர். 16 வருஷம் ஒரு கார்ல போறாங்க. எங்க பிரதமர் இல்ல, செலவு பண்ண மாட்டோமா? 2 கார் வாங்கி கொடுத்துருக்கோம் வருஷத்துக்கு. மனுஷன் ரேஞ்ச் ரோவரா தள்ளுறாரு. அப்புறம் கரீப் மாக்கா பேட்டாவுங்கிறாரு. ஃபிளைட் 2 8,000 கோடி 8,000 கோடி 16,000 கோடி ஃபிளைட்ல பறக்கணும்ல. இப்ப யாரும் கூப்பிடுறது இல்ல, எந்த கண்ட்ரிலும் இருந்து இன்விடேஷன் இல்ல மனுஷனுக்கு. இவர் எப்போ G20 வந்து ஒரு சர்க்குலரா வந்துரும், யார் யார் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க சேர்மன் ஆவாங்க சைக்கிள்ல. ஏதோ இவர் வந்து விஸ்வகுரு மாதிரி சொன்னார்ல, பட்ஜெட்டே உலகமே பாக்குதான், அப்படியே பார்த்து கை தட்டி விட்டாங்க. ஒரு லீடர் கமெண்ட் பண்ணிருக்காங்களா நம்ம பட்ஜெட் மேல? சொல்லுங்க பாலாஜி, ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்களா? ஒரு இன்டர்நேஷனல் லீடர் ஏதோ சொல்லியிருக்காங்களா? இல்ல சரி, இன்டர்நேஷனல் லீடர் சொல்லுங்க, அவங்க பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்களா? ஆஹா என்ன பட்ஜெட், நாங்களும் இப்படிதான் பட்ஜெட் பண்ண போறோம்னு சொன்னாங்களா?
இல்ல இது உள்நாட்டு விவகாரம் இல்ல, உள்நாட்டினுடைய பட்ஜெட், அதை பத்தி அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. மோடி எதுக்கு சொல்றாரு உலகமே பாக்குது நம்ம பட்ஜெட்டை? மோடி தான் சொன்னாரு. பட்ஜெட் செஷனுக்கு முன்பு மோடி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, உலகமே நம்ம பட்ஜெட்டை பாக்குதான். ஐயோ இல்ல இப்போ சேலரி கிளாஸ் பீப்புளுக்கு 7 lakhsக்கு வாங்குறவங்க அவங்க வந்து அவங்க வருமான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அது பெருமையா பேசுறாங்க, பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல எவ்வளவு இருந்தது பாலாஜி? 5 lakhs இருந்தது, இப்போ 7 lakhsக்கு மாத்திருக்காங்க. அந்த 3 to 5 6 lakhsக்கு அது என்ன 5% பாலாஜி? அப்புறம் எப்படி 7 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன்ங்கிறாங்க? நம்மள எதுக்கு பாலாஜி இதெல்லாம்? நிர்மலா மாமி கட்ட வச்சு எங்கேயோ நான் மூங்கில் வித்துட்டு இருக்கேன், அது மேல போட்டு நம்மள உருட்டுற போது ஏங்க 5 lakhs இருந்த ரிபேட், ஓப்பன் ரிபேட் இருந்ததுல இப்ப புது ரெஜிம்ல 3 to 6 lakhs வரைக்கும் 5%, 6 to 9 lakhs வரைக்கும் வேற ஸ்லாப் ஒண்ணு தள்ளிட்டு இருக்கு. எனிவே இது பட்ஜெட்ல இது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல. பட்ஜெட்ல நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம், அக்ரிகல்ச்சருக்கு அலோகேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணீங்க, நரேகா ஸ்கீமுக்கு அலோகேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணீங்க, மைனாரிட்டி மக்களுக்கு அலோகேஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, இனோவேஷனுக்கு அக்ரிகல்ச்சர் இனோவேஷனுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணீங்க, எல்லாத்தையும் குறைச்சு பந்தாடிட்டாங்க. 30%ல இருந்து 100% வரைக்கும் குறைச்சிட்டாங்க. இல்ல விவசாயத்துறையில ஸ்டார்ட் அப் இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா சொல்றாங்கல்ல. சொல்றாங்க. பட்ஜெட் பாத்தீங்களா? பட்ஜெட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பட்டியல் போட்டிருக்காங்களே பாத்தீங்களா? ஏங்க இந்த ஒரு 2 ஸ்டார்ட் அப்பை வச்சு போஸ் எல்லாம் கொடுக்க வேணாங்க. அனைத்து அரசாங்கத்துக்கும் சொல்றேன், அது டிஎம்கே அரசாங்கமா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், பாமர மக்சி காங்கிரஸ் அட்லீஸ்ட் எம்பவர் பண்ணுச்சுங்க. நான் ரொம்ப பெரிய விமர்சனம் காங்கிரஸ் மேல எனக்கு, மன்மோகன் சிங் சிதம்பரம் மேலாம். பட் இந்த நரேகா கொண்டு வந்தாங்க பாருங்க, அது என்டையர் லேபர் சிச்சுவேஷனை மாத்திருச்சு. அன்றான செலவுக்கு மக்கள் கிட்ட காசு இருந்தாவே அவன் அடுத்த படியில டிமாண்ட் பண்ணுவான், நல்லா லேபர் வாங்குவான், டிக்னிட்டி ஆஃப் லேபர் வரும், ஒரு பைக் வாங்குவான், அப்புறம் ஒரு கார் வாங்குவான், அவன் சொந்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் இருக்கும், சொந்த வீடு கட்டுவான். அவன் கனவை இந்த மண்ணில் பிறந்து சாவறதுக்கு வரைக்கும் அவனுக்கு ஒரு கனவு காண்றதுக்கு, அவன் கனவை பூர்ண பண்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு வசதி இருக்கணும். அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் தண்ணி அடிச்சுக்கிறான், கெட்டு போயிடறான், குடிச்சோர் ஆகிறான், அது நம்ம எதுவும் பொறுப்பெடுக்க முடியாது. ஆனா சாமானியனா நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பேசிக்ஸ், எனக்கு குறைஞ்சபட்சம் நான் இந்த அளவுக்கு ஆச்சு, என் குழந்தைங்களுக்கு கல்வி நல்லா கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு ஹெல்த் கேர் நல்லா பார்த்துக்கணும், எனக்கு ஒரு ஷெல்டர் இருக்கணும், அந்த அளவுக்கு அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும். பட்ஜெட்னா அதை பத்தி பேசிட்டோம். ஒண்ணுத்து இல்லாததுக்கு இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு, சோஷியல் ஸ்பெண்டிங் எல்லாம் குறைச்சிட்டு இது ஒண்ணு ஓட்டுட்டோம். அதானிஸ் டவுன் அப்படின்றது will it affect இந்தியன் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கணுமா? 100%ங்க, 100%. அடானியை வந்து செபி ஒழுங்கா விசாரிச்சு சிறைக்கு அனுப்பலைன்னா, ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃப்ராட் தனத்தை வெளியே கொண்டு வரலன்னா, இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் இந்தியா மேல இருந்து போயிடும், 100% போயிடும். நீங்கன்னா ரொம்ப நாள் அடானி பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம கொஞ்ச நாள்ல ஏதோ ஒன்று சுத்தி கித்தி எப்படியும் மேல வந்துருவான் திரும்ப. பட் அவனோட ஃப்ராட இஃப் இட் இஸ் கோயிங் அன்அபேட்டட், இஃப் யூ ஆர் நாட் என்கொயரிங் இன்டு இட், இட் வில் போஸ் அ வெரி டேஞ்சரஸ் பிரசிடென்ட். ஹிண்டன்பர்க் மார்க் இன்னும் 100 கம்பெனி வருவான் இந்தியாவுக்கு, ஷார்ட் அடிப்பாங்க, ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க, குலுக்கி எடுத்துருவாங்க, பணத்தை சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க வல்னரபிலிட்டியே காட்டாதீங்க. வல்னரபிளா இருக்கும், எங்க வல்னரபிலிட்டி இவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி காமிச்சிங்கன்னா they will finish you off. இப்ப ஸ்விஸ் வங்கி மாதிரி பல வங்கிகள் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படிதானே? அவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்களா எல்லாமே. நான் அடானி பத்தி மட்டும் பேசல பாலாஜி, இங்க நான் சொல்றேன் இன்னும் 100 ரிசர்ச் கம்பெனி வரும். நான் திரும்ப சொல்றேன், செபிங்கிறவன் அடானியோட ஃப்ராட் அலோவ் பண்றப்போ மீதி இன்னும் நிறைய ஃப்ராட் அலோவ் பண்ணிட்டு இருப்பான். இந்தியா மார்க்கெட் அதுக்கு ஆயிடும் ரைப்பா. ஒரு ஹிண்டன்பர்க் இவனோட அர்னிங்ஸ் இப்போ டிக்ளேர் பண்றான்னு வச்சுக்கோங்க, நான் இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன், அவன் டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும், அவன் ரெவன்யூ வந்து தான் ஆகணும் வெளியே, ஏன்னா அவன் ஐடி கட்டணும். இந்தியால இருந்து இத்தனை 1000 கோடி சம்பாரிச்சியாடா 2 நாள்ல சொன்னாங்கன்னா அவன் குமிஞ்சிட மாட்டான் இந்தியன் மார்க்கெட்ல? சொல்லுங்க. கண்டிப்பா நடக்கும். எவ்வளவு பேர் இன்ஸ்பயர் பண்ணுவான். அப்போ இந்த மார்க்கெட்ல நாங்க ரோபஸ்டா இருக்கோம், நாங்க ஃப்ராடுக்கு அலோவ் பண்ண மாட்டோம், வல்னரபிலிட்டி இருக்க விட மாட்டோம் அப்படி சொல்லி செபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாதான் இந்த மார்க்கெட்ஸை காப்பாற்ற முடியும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி பாலாஜி.